வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து யூடிஐ, யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன். இத வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து யூரின் ட்ராக்ல வந்து எரிச்சல் இருக்கும். யூரின் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப பர்னிங் சென்சேஷனோட யூரின் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். முக்கால்வாசி இது வந்து லேடீஸ்க்கு, அதுவும் வந்து ஒரு 40 வயதுகள் கடந்தவங்களுக்கு வந்து இது ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து யூரின் ட்ராக் மட்டும் காரணம் கிடையாது. இதுக்கு வந்து யூட்ரஸும் ஒரு காரணம். யூட்ரஸ் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு, அது வந்து இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்துருக்குனாலும் இந்த பிரச்சனை வரும். யூரின் யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்கனாலும் வந்து யூடிஐ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு காரணம் என்னன்னாக்க, முழுமையாக வந்து சிறுநீர் கழிக்காமல் அந்த எம்டி பண்ணாமல் ஒரு யூரின் பேக், அது வந்து நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. யூரின் இன்கண்டிஜன்ஸ்னு சொல்கிறது, அதாவது வர்றதுக்கு முந்தையே, ஒரு அலர்ட் இருக்கிறதுக்கு முந்தையே வந்து யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி, அதாவது அவசரமாக வர்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் வந்து இந்த சிதறி போனது யூரின் வந்து உடம்புல சைடில் வந்து அங்கே தங்கி போயிட்டு அது மூலிமா இன்ஃபெக்ஷன் வந்துடும். இந்த மாதிரி யூடிஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு இதை வந்து ட்ரீட் பண்ணாமல் வந்து விட்டுடுறாங்க. இல்லை வந்து ட்ரீட் பண்ணணும்னு போனாங்கன்னா கல்ச்சரு அது இதுன்னு யூரினோட ரிப்போர்ட் எல்லாம் அதெல்லாம் எடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து அது பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி அதை மனசில் கொண்டு வந்துக்கிட்டு அதுக்காக கவலைப்பட்டுட்ருக்குறாங்க. நம்மளுடைய இயற்கையான விஷயத்துலையே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். முதல்ல ஒரு ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பார்லியை வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறது. தண்ணி வந்து சாதாரண தண்ணி குடிக்காமல், பார்லின்னு ஒரு அரிசி இருக்குது, அது வந்து ஒரு கோதுமை மாதிரி இருக்கும், நார்மலாக நம்மளுடைய மளிகை கடையிலே கிடைக்கும். அதை வந்து ஒரு கைப்பிடி மாத்திரம் எடுத்துட்டு ஒரு பெரிய பானை, அதாவது 1 லிட்டர் அபவுட் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. எப்பொழுதுமே தண்ணியை வந்து கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா சத்தும் போயிடும், அது வெறும் குப்பை. அதனால தண்ணியை வந்து கொதிக்க வச்சு எப்பொழுதுமே குடிக்கக்கூடாது. தண்ணியை வந்து லேசாக ஒரு சூடு வைக்கணும், அவ்வளோதான். அந்த தண்ணியோட சூடு வருதுங்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒரு பபிள் மாதிரி மேலே வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து தண்ணி சூடு பண்ணால் போதும். அந்த சூடு பண்ண தண்ணியில் பார்லியை போட்டுட்டு மூடி வச்சிடணும். அதையே வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து அந்த மாதிரி தண்ணியே மாத்திரம் குடிச்சிட்டு வந்தாலே கூட இந்த யூடிஐ பிரச்சனையிலேருந்து தாராளமாக வெளில வந்துட முடியும். சரி, இந்த யூடிஐங்கிறது வந்து சின்ன பசங்களுக்கும் வரும். அதாவது சின்ன பொண்ணுங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் ஆனவங்க, அவங்களுக்குமே வந்து, ஏன்னா அவங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இந்த பீரியட்ஸ் வரதுக்கு முந்தையே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வர ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன்னால் ட்ராக்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அதே மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிருக்கிறவங்க, இல்லை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஹாரர் ஃபேண்டசின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வீடியோஸு இல்லைனா வந்து ஒரு சில படங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோனல் இது வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்க்குறப்போ. அதெல்லாம் பார்க்கவே கூடாதா அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, என்ன சொல்கிறது, இப்போ இந்த டைமில் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சதெல்லாம் சும்மா சொல்லி வைக்கல, அது எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு மென்சஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பெண்கள் வந்து மென்சஸாக இருக்காங்கன்னா அந்த டைமில் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாருமே அந்த பீரியட் சைக்கிளை வந்து ஜெனரேட் பண்ணுறதுல பிஸியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஹார்மோன்ஸில் ஏதோ ஒரு சில விஷயங்கள், சில ஹார்மோன்ஸை வந்து நம்ம வேறு பக்கம் திசை திருப்பிடுறோன்னு அர்த்தம், ஏதாவது ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா. அதனால தான் வந்து அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் வந்து பூ வச்சுக்கிட்டு இந்த பக்கம் போகக்கூடாது, அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த பூவோடைய ஸ்மெல், மல்லிகை பூக்களுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தியானது. அந்த ஆர்டரில் வந்து நம்மளுடைய பாடி ஆர்டரோட இது வந்து இதாகிடும், என்ன சொல்கிறது, கொலாப்ஸ் ஆகும், ஒரு விஷயம் நடக்கும். அதனால இந்த மென்சஸ் பீரியட்ஸில் இருக்கிற அந்த இது வந்து குறைஞ்சிரும், ஃப்ளோ குறைஞ்சிரும். அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் நமக்கு வந்து பின்னாடி வந்து இது ஏதாவது ஒரு பிரச்சனை, பிசிஓடிங்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் பின்னாடி டெவலப் ஆகிறதுக்கு காரணமே வந்து நம்ம ஒரு சில வழிமுறைகள் நம்ம பெரியோர்கள் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நம்ம வந்து மீறி வந்தது தான்.
அதுக்கெல்லாம் நம்ம திருப்பி நம்ம அதெல்லாம் எதையுமே மாற்ற முடியாது. பட் வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் கொடுத்து வைக்கலாம். இதெல்லாம் இருந்தால் இப்படிலாம் இருக்கும். அதனால் வந்து ஒரு வயசு பசங்க வந்து ஃபேண்டஸியாக தான் பார்த்துட்ருக்காங்க, ஒரு ஒரு ஹாரர் மூவியை தான் ரொம்ப விரும்பி பார்த்துட்ருக்காங்கன்னு நம்ம பெருமையாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். இதை நீங்கள் இதே மாதிரியே பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு அதாவது சைக்கலாஜிக்கலாகவும் அவங்க வந்து இம்பேலன்ஸாக ஆகிடுவாங்க. அதாவது அந்த ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறது வந்து எனக்கு ஒரு பெரிய இது, நான் கரேஜு, நான் ரொம்ப தைரியமானவ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து அவங்களே அவங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்டு அடி மனசில் பார்த்திங்கன்னா வடிவேல் சொல்லுவார்ல ஒரு படத்தில், பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்கிற மாதிரி அடி மனசில் ரொம்பவே வந்து ஒரு பய உணர்வோடையே வந்து வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வளர்கிற குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்த யூடிஐ ப்ராப்ளம் இருக்கும்பொழுது பழக்கம் போல் நம்மளுடைய அட்வான்ஸ்டு சுஜோக் மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு இந்த பக்கத்தில் ஒரு சீடு வைக்க சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபார் பைல்ஸ். அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நம்மளுடைய சேனலில் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா பைல்ஸ்க்கானது ரெமடி இருக்குது. இப்போ வந்து அதை அப்படியே வந்து இந்த பக்கம் உல்ட்டாவாக உள்ளங்கையில், இடது கையில் உள்ளங்கையில் இந்த 2 விரலுக்கும் நடுப்புற இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொட்ரூஷன் இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். சில பேருக்கு அது ரவுண்டாக தெரியாது, இந்த இடத்துல ரவுண்டாக இருக்கும். இங்கே வந்து சாதாரண வெந்தயம், அந்த வெந்தயத்தை வந்து ஒரு சர்ஜிக்கல் டேப் போட்டு, எப்பொழுதுமே நான் சொல்கிறது சர்ஜிக்கல் டேப் தான் யூஸ் பண்ணணும். அப்போ அதில் தான் வந்து ஆக்சிஜன் மூவ் ஆகும், இங்கே உள்ளேயும் வெளியும் ஆக்சிஜன் மூவ் ஆகும். ஸோ வந்து வெந்தயத்தை வந்து இந்த இடத்துல பேக் போடணும். எந்த இடத்துலன்றது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே வந்து வெந்தயத்தை பேக் போடணும். யூடிஐ பிரச்சனை இருக்கிறவங்க இது தாராளமாக பண்ணலாம். இது எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. மற்றபடி வேறு எதுனா மெடிசன் எடுத்துக்கலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னா எல்லாம் பண்ணலாம், திரும்பவும் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து ரூட் காஸை வந்து ட்ரீட் பண்ணும்பொழுது திரும்ப வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. தேங்க்யூ.